போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. நண்பர்களே, போன ஆடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அழகாக பதிலையும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சூப்பர். பதிலளித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அதாவது தேசிய கல்வி தினம் யாருடைய பிறந்தநாளை அனுசரிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சரும் கூட. அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கிறோம். சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க, பதில் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சைக்காலஜிலேருந்து ஒரு 20 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கடினமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அது தொடர்ச்சியாக படிக்கும்போது எந்த ஒரு வினாவுமே ரொம்ப எளிமையாக நம்ம படித்து வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி பார்க்கலாம். மறத்தல் சோதனை பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார்? விடை வந்து எப்பிங்காஸ். அதாவது மறத்தல் பற்றிய சோதனை கோட்பாட்டை கூறியவர் எப்பிங்காஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உளவியலின் தந்தை யார்? விடை பார்த்தீங்கன்னா வில்லியம் வுண்ட். உளவியலின் தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா வில்லியம் வுண்ட். அவர் தான் உளவியலின் தந்தை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மைத்தட சோதனை பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார்? ரோசாக். மைத்தட சோதனை பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ரோசாக். அடுத்த வினாவை பார்ப்போம். படிநிலை தேவை கோட்பாட்டை பற்றி கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மாஸ்லோ. படிநிலை தேவை கோட்பாட்டை பற்றி கூறியவர் யார்? விடை வந்து மாஸ்லோ. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாடு வகை எண்ணிக்கை எத்தனை? அதாவது மாஸ்லோவினுடைய படிநிலை தேவை கோட்பாட்டினுடைய வகை எத்தனைன்னு கேட்டுக்கோங்க. விடை பார்த்தீங்கன்னா 7 வகை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டாச்சிஸ்டாய்கோப் என்ற கருவியை வடிவமைத்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆர்பி கேட்டல். அதாவது டாச்சிஸ்டாய்கோப் என்ற கருவியை வடிவமைத்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆர்பி கேட்டல். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கவன வீச்சை அளவிடும் கருவி எது? விடை பார்த்தீங்கன்னா டாச்சிஸ்டாய்கோப். கவன வீச்சை அளவிடும் கருவி எது? விடை பார்த்தீங்கன்னா டாச்சிஸ்டாய்கோப். அடுத்த வினா பார்க்கலாம். வடிவமைப்பு பற்றிய கோட்பாட்டை கூறியவர் யார்? விடை டிச்னர். வடிவமைப்பு பற்றிய கோட்பாட்டை கூறியவர் விடை டிச்னர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். குமரப்பருவம் என்பது அமைதியற்ற சிக்கலான பருவம் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாக். அதாவது குமரப்பருவம் என்பது அமைதியற்ற சிக்கலான பருவம் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாக். அடுத்த வினாவை பார்க்கலாம். அடைவூக்கி பற்றி கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா அட்கின்சன். அடைவூக்கி பற்றி கூறியவர் யார்? விடை அட்கின்சன். அடுத்த வினாவை பார்க்கலாம். நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்த வினாவை பார்க்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். சிக்மண்ட் ஃப்ராய்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்? விடை ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். அடுத்த வினா பார்க்கலாம். ஊக்கிகள் எத்தனை வகைப்படும்? விடை பார்த்தீங்கன்னா 4. ஊக்கிகள் எத்தனை வகைப்படும்? விடை 4. அடுத்த வினா பார்ப்போம். மனப்போராட்டத்தின் வகை எத்தனை? விடை 3. அடுத்த வினா பார்க்கலாம். மனப்போராட்டத்தின் வகை எண்ணிக்கை? விடை 3. அடுத்த வினா பார்க்கலாம்.
அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை மெக்லிலேண்ட். அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மெக்லிலேண்ட். அடுத்த வினா பார்க்கலாம். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார்? விடை பெற்றோர். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார்? விடை பெற்றோர். அடுத்த வினாவை பார்க்கலாம். தர்க்க ரீதியான சிந்தனையுடன் தொடர்புடையது எது? விடை பார்த்தீங்கன்னா விரி சிந்தனை. தர்க்க ரீதியான சிந்தனையுடன் தொடர்புடையது எது? விடை பார்த்தீங்கன்னா விரி சிந்தனை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரோசாக்கின் மைத்திட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 10. ரோசாக்கின் மைத்திட சோதனையில் பயன்படுத்தப்பட்டுள்ள அட்டைகளின் எண்ணிக்கை. விடை 10. அடுத்த வினா பார்க்கலாம். ரோசாக்கின் மைத்திட சோதனை எதனை அடைய உதவுகிறது? விடை ஆளுமை. ரோசாக்கின் மைத்திட சோதனை எதனை அளவிட உதவுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஆளுமை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஆளுமை என்ற சொல்லில் பர்சோனா என்ற ஆங்கில சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா முகமுடி. அதாவது ஆளுமை கோட்பாட்டில் பர்சோனா என்ற ஆங்கில சொல்லின் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா முகமுடி. பர்சோனா என்ற ஆங்கில சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? விடை லத்தீன். பர்சோனா என்ற ஆங்கில சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? விடை லத்தீன். அடுத்த வினா பார்க்கலாம். கல்வி உளவியலின் தந்தை யார்? விடை பார்த்தீங்கன்னா தாண்டைக். கல்வி உளவியலின் தந்தை யார் பார்த்தீங்கன்னா தாண்டைக். அடுத்த வினா பார்க்கலாம். தடையில்லா இணைதறி சோதனையை கொண்டு வந்தவர் யார்? விடை யுங்கு. தடையில்லா இணைதறி சோதனையை கொண்டு வந்தவர் யார்? விடை யுங்கு. பகுப்பு உளவியலின் தந்தை யார்? விடை யுங். பகுப்பு உளவியலின் தந்தை யார்? விடை யுங்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆளுமையில் உள்ள உளப்பகுப்பாய்வு என்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? விடை சிக்மண்ட் பிராய்டு. ஆளுமை கோட்பாட்டில் உள்ள உளப்பகுப்பாய்வு என்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? விடை சிக்மண்ட் பிராய்டு. அடுத்த வினா பார்க்கலாம். முதலில் உளவியல் ஆய்வக கூடத்தை நிறுவியவர் யார்? விடை வில்லியம் வுண்ட். முதலில் உளவியல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் யார்? விடை வில்லியம் வுண்ட். அடுத்த வினா பார்க்கலாம். முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள இடம் எது? விடை ஜெர்மனி. முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள இடம் எது? விடை ஜெர்மனி. அடுத்த வினா பார்க்கலாம். விரிவாக்க சிந்தனையின் மற்றொரு பெயர் என்ன? விடை பக்கவாட்டு அல்லது படைப்பாற்றல் சிந்தனை. அதாவது விரிவாக்க சிந்தனையுடன் மற்றொரு பெயர் என்ன? விடை பக்கவாட்டு அல்லது படைப்பாற்றல் சிந்தனை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கெஸ்டால்ட் என்ற சொல்லின் பொருள். விடை முழுமை. கெஸ்டால்ட் என்ற சொல்லின் பொருள். விடை முழுமை. கெஸ்டால்ட் என்பது எந்த மொழிச்சொல்? விடை ஜெர்மனி மொழிச்சொல். கெஸ்டால்ட் என்பது எந்த மொழிச்சொல்? விடை ஜெர்மானிய மொழிச்சொல். அடுத்த வினா பார்க்கலாம். மனிதனின் மன ஆற்றலும் திறன்களிலும் எந்த வயதில் இறுதி உரிமை அடைகின்றனர்? விடை 35 to 40 வயது வரை. அதாவது மனிதனின் மன ஆற்றலும்
திறன்களும் எந்த வயதில் இறுதி நிலை அடைகின்றனர்? விடை பார்த்தீங்கன்னா 35 முதல் 40 வயது வரை. ஸோ நன்றி நண்பர்களே. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த ஆடியோவில் சந்திக்கலாம்.